யாருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நாங்கள் எப்படி சொல்லணும், நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். பொருளாதாரத்தில் பயங்கரமான கஷ்டம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிலிங்க இருக்குன்றதை இது வரைக்கும் எங்கே யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை இதுக்கு மேலே மாதம் காற்று கடிச்சாலும் சொன்னால் தான் உண்டு. அது வரைக்கும் ஜோதிலாம் நிறைய பேர் இருக்காங்க, பரிகாரம் இன்னும் அங்கே போகணும்னு சொல்கிறாங்க தவிர ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஜோதிலிங்க போகணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அதிகபட்சம் என்ன சொல்கிறாங்க, காசிக்கோ ராமேஸ்வரமோ குத்தூர் சொல்லுவோம், அதோடு முடிச்சவங்க தவிர இந்த ஜோதிலிங்கத்துக்கு போனால் கர்மா பதிவுன்றதை முதல்ல வந்து உண்மையாக யாருமே ரகசியத்தை மறைச்சு வைப்பாங்க. ரகசியத்தை வந்து முதல்ல உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமிர்தத்துக்கு ஐயா தான். முதல்ல அவனுக்கு நிறைய சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஜோதிலிங்கன்னா என்னன்னு தெரியாத இருந்த எங்களுக்கு ஜோதிலிங்கன்னா என்ன, அதோட வரலாறு என்ன, அது எதனால் போகிறோம், அது போனாலும் எப்படி வந்து 21 தலைமுறையுடைய பாவம் போது, 21 தலைமுறை கர்மா போது, 21 தலைமுறைய சாகும் போது, 21 தலைமுறை பித்து தோஷம் போது இதெல்லாம் போகுன்றது முதல்ல எங்களுக்கு தெரியல. அப்படின்னு ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம். முதல்ல ஆரம்பத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லை, கடை வாங்கி தான் வருது, எங்கிட்ட வட்டி வாங்கி தான் வருவோம். ஆனாலும் வர முடியல. ஆனால் வந்துட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு போனால் உடனே ரெடி ஆகுது. அது எப்படி என்ன மாயம் என்னாச்சுன்னு தெரியல. மாஸ்டர் கூட வந்ததுனால எங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து திரிவேணி சங்கமத்துக்கு நாங்கள் போனோம். மாஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா புது வருஷம் பிறந்ததுனால நான் முதல்ல மாஸ்டர் வீட்டை வந்து டிசம்பர் மாதம் தான் வந்தேன். போன 2024 டிசம்பர் மாதம் உஜ்ஜயினி கூப்பிட்டாங்க. அப்போ எதுக்காக உஜ்ஜயினி வரணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சது அந்த 2025 புது வருஷம் முழுசும் எனக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த மொத்த கர்மாவும் திரிவேணி சங்கமத்தில் உடச்சிட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் வந்து எங்களுக்கு அதை எப்படி பூஜை பண்ணுறது அந்த நிறைய பூஜை பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் கூட பூஜை பண்ணாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படாமல் நாங்கள் ஈஸியாக வந்து சாமியை பார்க்குறது எங்களுக்கு வந்து அதிகமாக சக்தி தான் மனசளவில் உணவு முடியுது. உடலில் இருக்கிற எல்லா சக்கரையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரங்கள்லாம் என்ன, அதில் வந்து எப்படி வந்து ஜோதிலிங்கத்தோடு கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து இங்கே சோம்நாத் கூப்பிட்டு போகிறாங்க. சோம்நாத்லாம் நாங்கள் ஏதோ சாதாரணமாக நினச்சோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் சந்திர பகவானுக்கு வந்து சாம இருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை பிரதிஷ்டை பண்ண தெரிஞ்சிருக்கோம், அது ஒரு சக்தி இருக்குமா தெரியல. இது அங்கேயே கூடயே உட்காந்து ஒரு வாட்டி 2 வாட்டி இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி நாங்கள் சோம்நாத் வந்து தொட்டு பார்க்குற வாய்ப்பும் நிறைய வாட்டி பார்க்குற வாய்ப்பும் எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி மட்டும் கிடையாது. இது கூட உட்காந்து உடம்புல எப்படி வந்து அந்த சந்திர பகவானோட சக்தியை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் எங்களுக்கு தொட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரோட பீஜம் வந்துட்டு வாசி எப்படி சொல்லி கொடுத்து அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 21 நாள் மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அன்னையிலேருந்து தொடர்ந்து அந்த மத பிள்ளைங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வரோம். அந்த தண்ணியிலையும் ஜெபம் பண்ணிட்டு வரோம். எங்கள் மாஸ்டரோட சக்தி வந்து சொல்ல முடியாமல் நாங்கள் நாளடைவுக்கு பொருளாதாரத்துலேயும் வளர்ந்துட்டு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணம் எங்கே ஏதோ ஆனால் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் அடிமையில் இருக்கோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி கிடச்சிது. இதெல்லாம் யாரோ சொல்லிலாம் நாங்கள் சொல்லலை, உண்மையிலே அனுபவத்தை உணர்ந்ததுனால அதை தான் சொல்கிறோம். யாரும் சொல்லிக் கொடுத்து இங்கே ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா அனுபவன்றது தானே நமக்குள்ளே கிடைக்கணும், நமக்குள்ளே உருவாகணும், நம்ம வந்து அந்த இறைநிலை தன்மைக்கு உணரணும். நாங்கள் நிறையா வருஷம் மெடிடேஷன் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு இதில் அந்த அனுபவம் கிடைக்கல. ஆனால் இப்போ நம்ம ஒரு பூஜத்தை தொட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா அது உணர்வு வேணுமான்னு தெரியல. ஒவ்வொரு ஜோதிலிங்கத்தையும் நாங்கள் வந்து தொடும்போதோ இல்லை அங்கே இறங்கும்போதோ மாசத்தில் இருக்கும்போது எங்கள் சக்கரங்கள் நீங்கிறதையும் அந்த சக்கரங்கள் துடிக்கிறதையும் அந்த சக்கரங்கள் வந்து வீரமாறதையும் எங்களால் உணர முடியுது. அதுக்காகவாது தயவுசெய்து எல்லாருமே வந்து ஜோதிலிங்கன்னா ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ரெண்டாவது வந்து அதை மாதத்தில் வந்து கற்றுக்கணும். ஏன் மாதத்தில் வந்து கற்றுக்கணும்னா ஊர் எல்லாமே வந்து போயிருக்கோம், எல்லாமே ஜோதிலிங்கத்துக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் எவ்வளோ பேர் எவ்வளோ சக்தியை இழுத்தாங்க அதுதான் முக்கியம். எவ்வளோ சக்தியை கொண்டு போனாங்க, எவ்வளோ சக்தியை உடல் சேமித்து வச்சாங்க அப்படின்னா அதுக்கு மாதம் வேணும். இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்னென்னா நாங்கள் சாமி பார்ப்போம், சும்மா 3 சுற்றி பேர் உட்காந்து வந்துடுவோம். ஆனால் அங்கே உட்காரணும், அங்கே உட்கார்ந்து 7 சக்கரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்களை ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு மந்திரத்தையும் அவங்க சொன்ன குறிப்பிட்ட அளவில் ஒவ்வொரு சக்கரையும் அதை ஏற்றி இறக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம என்ன சுற்றிட்டு வந்தோமோ அந்த முழு சக்கரோட சக்தியும் நம்மளோட இறைநிலை தன்மையும் அதாவது ஜோதிலிங்க சக்தியை நம்ம உடலை வந்து உணர முடியும். இது வந்து அவங்கவுங்க அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும், அனுபவிக்கலாம்னா இது சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ இந்த வீடியோ கேட்குறதான கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உணர்ந்தோம். அது எப்படி சும்மா கோயிலுக்கு வந்துடுவோம், மக்களும் கிடையாது ஒன்றுமே சும்மா சுற்றி வந்த மாசத்தில் ஆனால் சக்கரம் பிடிக்குது. சக்கரம் தானாக பிடிக்குது. எந்த சக்கரம் பிடிக்குதோ அந்த சக்கரத்தை தான் அந்த தத்துவங்கள் வந்து அமுந்துருக்கு. அதனால தான் அந்த தத்துவங்களை பேஸ் பண்ணி மாஸ்டர் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த ராசி இந்த ஜோதிலிங்கத்துக்கு இதுக்கு தான் உதவுகிறது மாஸ்டர் தான் சொன்னாங்க. நிறைய பேருக்கு வந்து குழப்பம் கூட இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டா நாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகும்போது தான் உணர்ந்தோம் மாஸ்டரையும் இங்கே சொன்னாங்க இது எப்படி ராகதோஷம் வந்து சரியாகும், இது எப்படி கேது தோஷம் சரியாகுன்றது சந்தேகம் வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா போன வாட்டி வந்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்கலங்கேஸ்வர் கூப்பிட்டு போனாங்க. நிஷ்கலங்கேஸ்வர் தான் நாங்கள் சாதாரணமாக நினச்சோம், அது ஜோதிலிங்கத்தை வரல அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதுவும் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அது வந்து பித்ருதோஷம் போக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பித்ருதோஷம் போனதை உண்மையிலே உணர முடியுமா அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ கடல் வருது தண்ணி வருது அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட வரலாறு மாஸ்டர் சொல்லும்போது மட்டும்தான் ஓ இவ்வளோ சக்தி இருக்குதா. ஏன்னா பஞ்சபூதங்களை அவங்களே தங்களோட கைகளால் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி சாதாரண விட்டோம். அங்கே அந்த நிஷ்கலங்கேஸ்வரர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிடர்களே அதுவும் இப்போ தான் வந்துட்டாங்க. பரசாமரத்துக்கு போங்க, இங்கே போங்க, ராமேஸ்வரம் போங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு இடம் போகிறத இது வரைக்கும் யாரும் சொல்லலை. வரலாற்றுல எல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க. நம்ம வந்து குரு மட்டும்தான் அவங்க அனுபவங்களை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இப்போ நம்முடைய மாணவர்களுக்காக வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே யாராச்சும் வெளியிட்டால் தான் உண்டு. அதனால் நீங்கள் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும்.